சரி, ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ரெக்கார்ட் ஸ்டார்டிங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது ஒரு ஃப்ளோ இருக்கு. அந்த ஃப்ளோல வந்து ஒரு கேஷிங் காம்பனன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளார வந்து ஒரு HTTP ரெக்வஸ்ட் பிளஸ் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் காம்பனன்ட். எதுக்குன்னா கேஷிங் காம்பனன்ட் எதுக்குன்னா நம்ம ஒரு இதனோட இந்த HTTP ரெக்வஸ்டோட ரெஸ்பான்ஸை வந்து கேஷ் பண்றோம். எவ்வளவு டைம்க்கு அதை நம்ம வந்து ஒரு சர்வர்ல வைக்க போறோம்னா 30 செகண்ட்ஸ். சப்போஸ் இந்த ரீஸ்டார்ட்டுக்கு ஏதாவது நம்ம சர்வீஸ் ரீஸ்டார்ட் பண்ணோம்னா அது நம்ம அந்த டேட்டா லாஸ் பண்ணிட கூடாதுங்கிறதுக்காக நம்ம பர்சிஸ்டன்ட் யூஸ் பண்றோம். இந்த அப்ளிகேஷன் வந்து கிளவுட் ஹப் அப்ளிகேஷன். ஸோ கிளவுட் ஹப்ல வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டோர் 2.2 எனி பாயிண்ட் எம்கியூ யூஸ் பண்றோம். அதாவது எனி பாயிண்ட் ஆப்ஜெக்ட் ஸ்டோர் எனி பாயிண்ட் எம்கியூ மாதிரியே எனி பாயிண்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டோரையுமே வந்து மேனேஜர் சர்வீஸா கொடுக்குது. மேனேஜர் சர்வீஸ்னா என்னன்னா நம்ம யூஸ் மட்டும் பண்ணா போதும், அவனுக்கு எல்லா டெப்ளாய்மெண்ட் எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிப்பானுங்க, ஸ்கேலிங் எல்லாமே. ஸோ இங்கே கேஷிங் காம்பனண்ட் வந்து இங்கேருந்து எடுத்து கொடுக்கணும் கேஷிங்க. இதை எடுத்து ட்ராப் பண்ணிட்டு அதுக்குள்ளார நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பண்ணிட்டு அதுக்குள்ளார நம்ம எந்த காம்பனண்ட் வேணாலும் போட்டுக்கலாம். அதனோட ஃபைனல் டிரான்ஸ்ஃபார்ம் காம்பனண்ட் இருக்கும்ல, ஃபார் எக்ஸாம்பிள் HTTP ரெக்வஸ்ட். இந்த ரெக்வஸ்ட் பிளஸ் இப்போ நம்ம இது மட்டும் வச்சிருந்தோம்னா இந்த ரெக்வஸ்ட்ல இருந்து வர ரெஸ்பான்ஸை வந்து இது அப்படியே ஹோல்ட் பண்ணிருக்கோம். எவ்வளவு செகண்ட் நம்ம சொல்றோமோ அவ்வளவு செகண்ட். பை டிஃபால்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஆக்சுவலா. ஏன்னா டிஃபால்ட்டா இது வந்து இதுக்கு எக்ஸ்பைரியே கிடையாது. இந்த கீக்கு நம்ம ஸ்டோர் பண்ற கீக்கு எக்ஸ்பைரியே கிடையாது ஆக்சுவலா. இப்போ இந்த கேஷ் நம்ம போய் உள்ள போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கேஷ் வேல்யூவை ஒரு ஸ்டோர் பண்ணணும்னா அதுக்கு முதல்ல ஒரு கீ தேவைப்படுது. அந்த கீ தான் நான் இங்க ஜென்ரேட் பண்றேன். நம்ம அப்ளிகேஷன்ல எடுத்திருக்கிற HTTP ரெக்வஸ்ட் வந்து ஜேசன் ஹோல்டர், இந்த இதுக்கு ஹோல்டருக்கு போய் இந்த ரெக்வஸ்ட் எடுத்து வரும். டு டூ லிஸ்டோட ஐடி, அந்த ஐடி தான் நான் வந்து கீயா வச்சிருக்கேன் ஆக்சுவலா. இங்க ஒரு நிமிஷம், அந்த ஆக்சுவல் சர்வீஸ் நம்ம போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். இது ஒரு HTTPS சர்வீஸ் ஸ்லாஷ் டு டூஸ். இப்போ நான் டு டூஸ் டூன்னு கொடுத்தேன்னா இப்படி ஒரு ரிசல்ட் வந்து அந்த சர்வர்ல இருந்து நமக்கு கிடைக்கும், பிளேஸ் ஹோல்டர்ல இருந்து. HTTPS தான் இருங்க, ஒரு நிமிஷம் இங்க ஒர்க் ஆகுதுல்ல. இல்ல 40504 கேட்வே வந்துருச்சு. சரி, இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம் ஆக்சுவலா. ஓகே, இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் நான் டெலீட் பண்ணிட்டேன், ஸோ அதனால தான் வரல. ஸோ என்னோட டு டூ லிஸ்ட் வந்து இங்கே இப்படி வருது. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட அப்ளிகேஷன் நேம் வந்து கொடுத்துட்டு டு டூஸ் டூன்னு கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அது போய் ஆக்சுவல் சர்வர் ஹிட் பண்ணி ரெஸ்பான்ஸ் எடுத்து வரணும். செகண்ட் டைம் தேர்ட் டைம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100 டைம்ஸ் இது என்னோட ஃப்ரீக்வெண்ட் யூஸ்ட் சர்வீசஸ்னா நான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய 100 டைம்ஸ் கூப்பிடுவாங்க. ஸோ 100 டைம்ஸும் நான் வந்து போய் மறுபடியும் அந்த ஆக்சுவல் சர்வீஸ் கூப்பிட்டு பண்ணக்கூடாது. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து நான் இருக்கிற ரெஸ்பான்ஸையே ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம ஒரு இப்போ டெம்பரரியா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதுக்கு பேர் தான் கேஷிங் ஆக்சுவலா. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், டிஃபால்ட்டா அந்த கேஷிங் யூஸ் பண்ணவே கூடாது, ஏன்னா அது வந்து எக்ஸ்பைரி கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இந்த சர்வீஸ் வந்து பேக் எண்ட்ல அப்டேட் பண்றாங்க எவ்ரி 5 செகண்ட்ஸ்க்கு, எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு வச்சுக்கோங்க. நம்ம வந்து கேஷிங்ல ஃபார் எவர் ஸ்டோர் பண்ணிடுறோம். அப்பனா என்ன ஆகும், அந்த டூக்கு வந்து கேஷிங்ல இருந்து ஒரு வேல்யூ போகும், அப்டேட்டட் வேல்யூஸ் வந்து நமக்கு வரவே வராது. அதனாலதான் வந்து நம்ம எக்ஸ்பைரின்னு ஒரு கான்செப்ட் வச்சுக்கிறோம். அது இல்லாம எதுக்காக வச்சுக்கிறோம்னா நம்ம லோக்கல் மெமரியை வந்து ஜாஸ்தி பண்ணிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட வந்து ஒரு 10,000 கீ இருக்கு, இது மாதிரி கீ 10,000 கீக்கு 10,000 லோட வந்து நான் கேஷிங்ல போட்டு வச்சேன்னா அது வந்து டேட்டா ஆப்ஜெக்ட் ஸ்டோர்ல வந்து யூசேஜ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்காகவும் நம்ம எக்ஸ்பைரின்னு ஒன்று வச்சுக்கிறோம். அந்த எக்ஸ்பைரி எங்க டிஃபைன் பண்ணுவோம்னா இங்க. இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து 30 செகண்ட்ஸ்க்கு நான் ஸ்டோர் பண்ற வேல்யூஸை இந்த கீ மூலியமா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டோர் பண்ணும்போது கீ வேல்யூவை தான் ஸ்டோர் பண்ண முடியும். இந்த கீ 1 2 3ன்னு நம்ம இங்க வருது இல்லையா, இந்த டு டூ லிஸ்டோட கீ வந்து 1 2 3ன்னு வரும்போது அதை கீயா வச்சு நான் என்னோட வேல்யூஸ் ஹோல் பேலோடையும் நான் ஸ்டோர் பண்ணிடுறேன் இந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டோர்ல. ஸோ அது வந்து 30 செகண்ட்ஸ்க்கு மெமரியில இருக்கும். ஸோ வித்தின்
அடுத்த 30 செகண்ட்ஸ்குள்ளார நம்ம கூப்பிடுற எல்லா ரெக்வஸ்டும் கேஷிங்ல இருந்து ரெஸ்பான்ஸ் வந்துடும். இல்லைன்னா ஒரிஜினல் சர்வரை போய் அடிச்சு அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இங்க வரும். இங்க நான் 2 டிரான்ஸ்ஃபார்ம் காம்பனன்ட் வச்சிருக்கேன். எதுக்குன்னா இப்போ வெறும் கேஷிங்ல இருந்து வந்துச்சுன்னா இந்த அவுட்புட் வரும். பிளஸ் எந்த சர்வர் இதை ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கு, அதாவது இந்த ரெக்வஸ்ட் ரிசீவ் பண்ண சர்வர் யாரு, பிளஸ் இது வந்து இனிஷியலா ரெக்வஸ்ட் பண்ண சர்வர் வந்து கேஷ் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட 2 சர்வர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1 2. ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ண சர்வர் 1 இருந்துச்சுன்னா கேஷிங் சர்வர் வந்து 1. அதுக்கப்புறம் வர ரெக்வஸ்ட் எல்லாத்தையும் அடுத்த 30 செகண்ட்ஸ்க்கு கேஷிங் சர்வர்ல இருந்து வர இந்த அவுட்புட் வந்து மாறாது. இது வந்து ப்ராசஸிங் சர்வர்னு சொல்றோம். அடுத்து வர்றதெல்லாம் ப்ராசஸிங் சர்வர்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் வர்றது வந்து கேஷிங் சர்வர். யார் கேஷ் பண்றாங்களோ அவங்க வந்து கேஷிங் சர்வர். அதுக்கப்புறம் வர ரெக்வஸ்ட் எல்லாம் வந்து ப்ராசஸ் பண்றவங்க ப்ராசஸிங் சர்வர். நான் என்ன பண்ண போறேன், இது சிம்பிளா ஒரு நோட்ல டெப்ளை பண்ண போறேன் கிளவுட் ஹப்ல. ஸோ கிளவுட் ஹப் சிம்பிளா எனி பாயிண்ட் பிளாட்ஃபார்ம் டெப்ளாய் டு கிளவுட் ஹப். அதுக்கு முன்னாடி நான் இது லோக்கல்ல ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ லோக்கல்ல என்னோட ஆப்ஜெக்ட் ஸ்டோர் எங்க இருக்கும் அப்படின்னா இங்கே தான் இருக்கும். ஏன்னா டிஸ்க்ல நம்ம பர்சிஸ்டன்ட் கொடுத்துருக்குறோம். ஸோ பர்சிஸ்டன்ட்னா எங்க போய் ஸ்டோர் ஆகும்னா இங்கே தான் ஸ்டோர் ஆகும். இந்த இடத்துல /mule sample application caching. இதுக்குள்ள போனோம்னா ஆப்ஜெக்ட் ஸ்டோர் இங்க இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் என்னோட ஆப்ஜெக்ட் ஸ்டோர் இருக்கும். ஏதோ ஒன்ல இருக்கும். நான் இப்போ இது டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா இப்போ நான் இதை ரன் பண்றேன். சிம்பிளா வந்து என்னோட லோக்கல் ஹோஸ்டோட இது யூஸ் பண்ணிட்டு localhost 8089/to-do list ஸ்பின் ஆகுது. ஸோ ஒன் டைம் என்னோட ஒரு தடவை சர்வர் ஹிட் பண்ணிட்டோம்னா அதை வந்து கேஷிங்ல நம்ம ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸ்டோர் பண்ணோம்னா ஆக்சுவலா இது தப்பான URL. செக் ஸ்லாஷ் செக் 5 டு டூ கிடையாது. என்னோட எங்க லிசன் பண்ணிட்டு இருக்கு இது. HTTP போர்ட் இங்க இருக்கும் 8089. that's correct. HTTPS செலக்ட் பண்ணிருப்பீங்களா? கரெக்ட். ஆக்சுவலி இது HTTP ல ஹோஸ்ட் பண்றது. ஸோ டு டூஸ் கிடையாது. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லோக்கல்ல இது என்னோட மெஷின் நேமு. அந்த மெஷின் நேம் தான் கேஷ் பண்ற சர்வர், அதே தான் ப்ராசஸிங் சர்வரும். இப்போ கேஷ் எங்கேயும் பண்ணிருக்கு 30 செகண்ட்ல. இப்போ நம்ம பர்சிஸ்டன்ட் கொடுத்தங்காட்டி ஆப்ஜெக்ட் ஸ்டோர்ல எங்கேயாச்சும் போய் உட்காந்துருக்கோம். இங்கே தான் எங்கேயாச்சும் உட்காந்துட்டு இருக்கோம். அதை வந்து நம்ம எங்கன்னு கண்டுபிடிக்கலாம். இங்கே தான் அந்த ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓப்பன் வித் இதை நம்ம ஆக்சுவலாக பார்க்கலாம். இப்படியே இதை பாருங்க, இங்கே தான் இருக்கு நம்மளோட நம்ம இங்கே கேட்ட ஆப்ஜெக்ட் ஆக்சுவலா. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போறேன், இப்போ கிளவுட் ஹப்ல டெப்ளை பண்ண போறேன். டெப்ளை டு கிளவுட் ஹப். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஒர்க்ல டெப்ளை பண்ணி பார்க்கலாம் அது எப்படி பிஹேவ் பண்ணுது. அதுக்கப்புறமா 2 ஒர்க்ல பிஹேவ் பண்ணி பார்க்கலாம் அது டிஸ்ட்ரிபியூட்டட் கேஷிங்கா வருது அப்படின்ட்டு. ஸோ டெப்ளாய்
இங்க யூஸ் பாத்தீங்கன்னா யூஸ் ஆப்ஜெக்ட் ஸ்டோர் V2 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ ஆப்ஜெக்ட் ஸ்டோர்ல வந்து 2 வெர்ஷன் இருக்கு, V1 V2 அப்படின்ட்டு. V1 வந்து ஒன்லி 3 அப் டு 3.9 அந்த வெர்ஷன்ஸ் மியூல் வெர்ஷன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். மியூல் 4 எல்லாமே ஒன்லி V2 வெர்ஷன்ஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ V2லயே வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டோர் V2லயே 2 இருக்கு. ஒன்னு வந்து மேனேஜர் சர்வீஸ், ஒன்னு வந்து ஆன் ப்ரெமிஸ்ல வர சர்வீசஸ். நம்ம இப்ப பார்க்க போறது வந்து எனி பாயிண்ட் MQ, எனி பாயிண்ட் ஆப்ஜெக்ட் ஸ்டோரோடது மேனேஜர் சர்வீஸ். அது வந்து சிமிலர் டு எனி பாயிண்ட் MQ. நம்ம ஜஸ்ட் யூஸ் பண்ணா போதும் அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டோரை த்ரூ த கனெக்டர். ஸோ ஒரு அப்ளிகேஷன்ல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டோர் யூஸ் பண்ணோம்னா அது தியரட்டிக்கலி வந்து இப்போ நம்ம ஒரு 3 ஒர்க்கர் 2 ஒர்க்கர்ல போடுறோம்னா அது ஒரு டிஸ்ட்ரிபியூட் கேஷிங் மாதிரி 3 ஒர்க்கரும் ஒரே கேஷிங்கை ரெஃபர் பண்ணணும் ஆப்ஜெக்ட் ஸ்டோர்ல. ஸோ நம்ம அதை தான் இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஒர்க்கர்ல பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறம் 2 ஒர்க்கர்லயும். நான் இப்போ இந்த பாத் எங்க இருந்து எடுத்திருக்கேன்னா, ஆக்சுவலா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ற பாத்து நம்ம மியூல் எம்பெடட் மியூல் அல்லவா, அதனால இப்போ இங்க காமிக்கிறேன். மியூல் போங்க, இந்த மியூல் ஃபோல்டருக்குள்ளார இந்த பார்த்தாவே தெரியும். இதுக்குள்ளார டாட் மியூல்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளார இப்படி போனா இங்க இருக்கும் ஆப்ஜெக்ட் ஸ்டோர். இந்த ஆப்ஜெக்ட் ஸ்டோர்ல நம்ம இப்ப இதை பார்த்தோம். ஆக்சுவலா இது ஒரு ஃபோல்டர்ல. ஓகே ஓகே. இந்த கியூ ஸோ இப்போ வந்து 30 செகண்ட்ஸ் டைம் கொடுத்துருக்கியா? ஆமா, 30 செகண்ட்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டோர் இருக்கும். அப்புறமா அது இப்போ நம்ம என்ன ப்ராப்ளம்னா, பெரிய இமேஜ் இருக்கிற இமேஜ் அது பெருசா இருக்கு இல்லையா. Give me a second. இப்போ நம்மளோட அப்ளிகேஷன் டெப்ளாய் ஆயிடுச்சு. ஸோ என்னோட ரன் டைம் மேனேஜருக்கு போறேன். போயிட்டு சாம்பிள் அப்ளிகேஷன் இருக்கு, அப்ளிகேஷன் கேஷிங் 1. இங்க பண்ணி ஒரே ஒரு டவுட். இப்போ கன்சோல் ரன் பண்ணும்போது நம்ம லோக்கல்ல ஸ்டே ஆயிருந்தது ஆப்ஜெக்ட் ஸ்டோர். ஆமா. இப்போ அதுக்கும் 30 செகண்ட்ஸ் தான் டைமா? ஆமா, எல்லாத்துக்குமே 30 செகண்ட்ஸ் தான் டைம். ஸோ அதுக்கப்புறம் ரெக்கார்ட் இருக்காது? ஆமா, இருக்காது. இப்போ நான் வந்து கிளவுட் ஹப்ல உனக்கு எப்படின்னு காமிக்கிறேன் இப்போ, சரியா? கிளவுட் ஹப்ல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட ஐபி, என்னோட ஒர்க்கரோட ஐபி. கேஷ் பண்ணதும் இந்த சர்வரும் ஒண்ணு. இப்போ அதுல போயிட்டு நம்ம பர்சிஸ்டன்ட் கொடுத்தங்காட்டி இங்க வந்து இப்ப ரெஃபரன்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க ஆப்ஜெக்ட் ஸ்டோர்னு ஒரு இது இருக்கும். இதுல வந்து இப்ப இதான் நான் சொல்ல வந்து இந்த பார்ட்டிஷன் வந்து இப்ப பாத்தீங்கன்னா இது பாத்துக்கோ, நான் அப்புறமா லேட்டர் சொல்றேன். இப்ப நம்ம கொடுத்த 1 கீ வந்து இங்க இருக்கு, சரியா? ஸோ நம்ம இப்போ அடுத்தது மறுபடியும் நம்ம இதை ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நம்ம குயிக்கா வந்துடும் ரிசல்ட். அது இதை பாக்குறதுக்கு நம்ம இங்கே போடுவோம். எங்க இப்போ ரிசல்ட் வந்து 31 செகண்ட்ஸ் கிடைச்சிருச்சு. நமக்கு வந்து எல்லா ஐபியும் ஒண்ணுதான். இப்ப ப்ராசஸிங் ஐபி ஒண்ணுதான், கேஷிங் ஐபி ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் தடவை ரிசீவ் பண்ண ஐபி ஒன்லி ஒர்க்கர். இப்போ நம்ம வந்து 2 ஒர்க்கர்ல டெப்ளாய் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஆகுதுன்ட்டு. அப்ளிகேஷன் சாம்பிள்ல செட்டிங்ஸ்ல 2 ஒர்க்கரை போட்டுருவோம். சேம் கோடு இப்போ 2 ஒர்க்கர் டெப்ளாய் ஆயிடும். 2 ஒர்க்கர் அப் ஆன உடனே இந்த பழைய கோடு வந்து அது டெலீட் பண்ணி விட்டுரும். அதனாலதான் நமக்கு வந்து இப்போ குயிக்கா ஆயிடுச்சு ஆக்சுவலா. இப்போ நான் மறுபடியும் போயிட்டு இங்க போஸ்ட்மேன் போறேன். போஸ்ட்மேன் போயிட்டு இப்போ இது புதுசா வந்து 119 என்னோட கேஷிங் சர்வர் வந்து 119 143 119 மட்டும்தான் எடுக்குது. ரெண்டு இது ஆயிடுச்சா? 2 ஒர்க்கர் ஆயிட்டு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தானே தப்பு. இந்த ஐபி சேஞ்ச் ஆகணும்ல? இல்ல, பழைய ஆப்ஜெக்ட் பாக்குறேன். இருந்துச்சுன்னா அது ஒருவேளை அதுவா இருக்கலாம்.
டெலிட் பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா நம்ம புதுசாக டெப்ளை பண்ணி பண்ணணும். அதர்வைஸ் நான் இது இருந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக நான் டெலிட் பண்ணுறேன். இப்போ ஒன்ஸ் ரீஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா பழசு போகணும்ல ஆக்சுவலா. இல்லை, அதுக்கு வந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு ஆக்சுவலா. டைம் டு எக்ஸ்பயர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதனால இது வந்து இங்கேயே இருக்கும். இப்போ நீ ரீடிப்ளை பண்ணும்போது வந்து அது போயிடும். இப்போ வந்து நம்ம ஒரு ஒர்க்கர் தானே ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதனால அந்த இருந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்படிதான் நீ 30 செகண்ட்ஸ் அங்கே கொடுத்துருக்கல, 30 செகண்ட்ஸ் ஆயிடுச்சுல. ஆமா, இரு ஒரு நிமிஷம், நம்ம செக் பண்ணலாம். ஒரு நிமிஷம். 30 செகண்ட்ஸ் டெலிட் ஆயிருக்கணுமே. 133 130. இப்போ 2 சர்வர் இருக்கு சரியா? இப்போ வருது 2 சர்வரோட ஐபியும் சரியா? நான் அதை டெலிட் பண்ணங்காட்டி ஒரு நிமிஷம் காமிங்க ஸ்கிரீன். 2 சர்வரோட இது 119 119 இருக்கு. 113 வருது. 133. ஸோ எவ்ரி டைம் வந்து அது ஏன் ஆப்ஜெக்ட் இங்கே காமிக்கிறேன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. நான் என்ன பண்றேன், இது அப்ளிகேஷனை வந்து அகைன் ரீடப்ளை பண்றேன் டு பி ஷுவர். ஓகேவா? ஓகே, ரைட் கிளிக் பண்ணி சேம் இதுதான், ஆனா 2 இதுக்கு போட போறோம். deploy to cloud. ரெண்டு ஒர்க்கருக்கு போட்டு இது ஆகட்டும். இதை நான் மினிமைஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ நான் இது தெரிஞ்சிடும். ஓகே, மினிமைஸ் பண்ணிட்டேன். மற்றபடிக்கு இந்த வேல்யூஸ் பார்த்தோம்னா எல்லாமே பர்சிஸ்டன்ட் தான், நான் எதுவுமே மாற்றலை. ஸ்டில் பர்சிஸ்டன்ட் தான். ஆனால் இது என்னன்னா, நம்ம இந்த இதில் வந்து நம்ம குளோபல்னு ஒரு இது யூஸ் பண்ணல. அதனால வந்து இது என்ன ஆகுது, டெம்பரரியா அந்த நோட் லெவலில் ரைட் ஆகுது. ஒவ்வொரு நோடும் வந்து ஒவ்வொரு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிக்குது. ஸோ நான் அதை இப்போ பார்க்கலாம் எப்படி ரன் ஆகுதுன்ட்டு. ஸோ இது டெப்ளாயிங்க. இப்போ சொல்லு. எடிட் இன்லைனு குளோபல் ரெஃபரன்ஸ் 2 இருக்கு இல்லையா? ஆமா, நம்ம செட்டிங்ஸ் இங்க எப்படி கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு கான்ஃபிகரேஷன் எக்ஸ்எம்எல்ல சேஞ்ச் ஆகுமா? எதுவுமே சேஞ்ச் ஆகாது, நமக்கு தெரியவே தெரியாது ஆக்சுவலா. சரியா? இல்ல, எடிட் இன்லைன் கொடுக்கும்போது என்ன டேட்டா இருக்கு, குளோபல் ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது என்ன டேட்டா இருக்கு நாங்க பார்க்க முடியாதா? பார்க்கலாம், நான் அதை காமிக்கிறேன். அது இப்போ நம்ம எடிட் இன்லைன் கொடுத்தோம்னா 2 பார்ட்டிஷன் கிரியேட் ஆகும். இப்போ எவ்வளவு ஒர்க்கர் கொடுக்குறோமோ அவ்வளோ ஒர்க்கருக்கு அவ்வளோ பார்ட்டிஷன் கிரியேட் ஆகும். குளோபல் ரெஃபரன்ஸ் கொடுத்தோம்னா ஒரே ஒரு பார்ட்டிஷன் மட்டும் தான் கிரியேட் ஆகும். அதுதான் இப்போ காமிக்க போறேன். இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்கிறது வந்து எடிட் இன்லைன் மட்டும் தான் கொடுத்துருக்குறோம். இப்போ இது டெப்ளாய் ஆன பின்னாடி நான் வந்து அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டோர்ல போய் காமிக்கிறேன். இப்போ நம்மளோட அப்ளிகேஷன் டெப்ளாய் ஆயிடுச்சு. இப்போ நான் போயிட்டு ஒரே ஒரு பார்ட்டிஷன் தான் கிரியேட் ஆகும். அதான் நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலா. இப்போ வந்து இந்த நான் ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன் இந்த அப்ளிகேஷனை. இப்போ ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பார்த்தோம்னா 2 ஸ்டோர் கிரியேட் ஆயிருக்கு ஆக்சுவலா. 1 இது 2. நீங்க 1 இப்போ 1 சென்ட் பண்ணேன்னா 14 அல்லவா? 14ன்ற சர்வருக்கு வந்து 1 கிரியேட் ஆயிருக்கு. அநேகமா அது நம்ம பார்த்தது வந்து பழசுன்னு நினைக்கிறேன் இந்த இதுல. இப்ப 4 இருக்கும் பாரு. ஆமா, சரி. இப்பதான் நான் இது ட்ரிகரே பண்ணேன் ஆக்சுவலா. சரியா? இது ரெண்டும் பழசு, புதுசு வந்து நான் இப்ப காமிக்கிறேன். இப்ப நான் 2 பார்ட்டிஷன் பண்ணனா, இப்போ 1 இருக்கு இல்லையா? இப்போ 14 கிரியேட் ஆயிருக்கு. கரெக்டா? 14 வந்து சாரி, இப்போ என்ன பண்ணோம் ஆக்சுவலா? 2 பண்ணோமா? 2 தானே பண்ணோம், ரைட்? 2
இப்போ 2 வேல்யூ எங்க இருக்கோ அதுதான் 14 ஆக்சுவலா. சரி, இதுதான் 14. ஓகே. சரியா? இப்போ 2 பார்ட்டிஷன் அது கிரியேட் பண்ணிருக்கு. பழசு நம்ம கிரியேட் 2 கொடுத்தோம்ல விஎம், அப்ப 2 கிரியேட் ஆயிருக்கு. அது 2 இது. சரியா? இப்போ புதுசா வந்ததுக்கு வந்து பார்ட்டிஷன் கிரியேட் ஆனது வந்து இது. ஒவ்வொரு நோடு ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணுது. நம்ம குளோபல் யூஸ் பண்ணாதங்காட்டி, இன்லைன் யூஸ் பண்ணங்காட்டி நம்ம 2 விஎம் கிரியேட் பண்றோம்ல, அப்போ வந்து 2 பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிக்குது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்ததுக்கு நான் பண்றேன் 4 கிரியேட் பண்றேன். நீ பாய்ஸ் டெலிட் பண்ணிடுறது. இது டெலிட் பண்ணவா? நமக்கு இது அது கண்டுபிடிக்க தான் எனக்கு தெரியல. அதனாலதான் இப்ப நான் 4 கொடுத்துருக்கேன்ல. 4 எதுல இருக்கோ அது 2 கரெக்டானது. இப்போ இது எனக்கு வேணும். 1 2 ஓகே. 1 2 ஓகே. 1 4 இருக்கணும். இப்ப 1 4 இருக்கிறவன் வந்து நம்ம இப்ப நம்ம ஆக்சுவலா இவனும் இல்ல இவனும் இல்ல. 1 2 கரெக்ட். 1 4 இன்னும் வரலையே. ஓகே, டைம் அவுட் ஆயிடுச்சு. சக்சஸ்ஃபுல்லா நான் வந்தோன்னா அதை நம்ம ரெஃபர் பண்ணுவோம். இன்னும் ஆயிடுச்சு. ஸோ 1 4 இவங்க 2 பேரும் நமக்கு வேணும். ஆக்சுவலா 1 4 வந்து 180 வந்து ஓகேவா? இப்போ இவங்க 2 பேரும் நம்ம டெலிட் பண்ணிடலாம் சாதாரணமா. delete 2 partitions. Yes, I understand. delete it. failed ஆக்சுவலா. அதனால நம்ம அதை விட்டுருவோம். ஓகேவா? ஓகே ஓகே. எனக்கு அது ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கும் பேக்ரவுண்ட்ல. ஃபெயில்டு, இப்பவும் ஃபெயில்டு. அதனால நம்ம விட்டுருவோம். ஸோ நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ 1 4 இருக்கிறவங்க வந்து இவங்க ஃபர்ஸ்ட் 2 பீப்புள் தான். 2 பார்ட்டிஷன் கிரியேட் ஆகுது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேல்யூ மெயின்டைன் பண்ணுவாங்க. நோடுக்கு இடையில வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட் கேஷிங் இருக்காது, காமன் கேஷ் இருக்காது. இப்போ நோடு 1க்கு வந்து ஒரு கேஷிங் இருக்கு. ஒரு ஒர்க்கர் 1க்கு வந்து ஒரு கேஷிங் மெயின்டைன் பண்ணுவான், ஒர்க்கர் 2 வந்து ஒன்னு மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பான். அதனால இப்போ வந்து என்ன பண்ண போறோம், நம்ம போயிட்டு அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ நான் இங்க ஒரு ரெக்வெஸ்ட் நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு கீ வேல்யூஸ் 1னே கொடுக்குறேன் ரன் பண்ணும்போது. ஸோ அது இப்போ பார்ட்டிஷன் 1ல இருக்குன்னா எப்பவுமே அந்த பார்ட்டிஷன் 1ல தான் அது ஸ்டோர் ஆகும், அப்படிதானே? இப்போ நீ இப்போ ஒரு சர்வர் இப்போ இங்க கிளிக் பண்றீல 1 கேக்குற மறுபடியும், சரியா? இதை எந்த சர்வர் பிக் பண்ணுதோ அது ரவுண்ட் ராபின்ல பிக் பண்ணும். ஆமா, அது பிக் பண்றவன் போய் அந்த அவனோட பார்ட்டிஷன்ல இருக்கான்னு பாப்பான். இல்லன்னா அவன் போய் ஆக்சுவல் ரெக்வெஸ்ட் மேக் பண்ணுவான். கரெக்டா? இப்போ வந்து ஏற்கனவே கேஷிங் பண்ண சர்வருக்கு போகுதுன்னு வச்சுக்கோ, அவனோட நோட்ல இருக்க கேஷிங் 2 பேர் வேற வேற கேஷிங் பண்ணிட்டானுங்க. இப்போ 2 ஒர்க்கர் இருக்குங்காட்டி 2 பேர் தனித்தனியா கேஷிங் பண்ணிக்கிறானுங்க. எவங்கிட்ட இல்லையோ அவன் போய் மறுபடியும் அது ரெக்வெஸ்ட் மேக் பண்ணுவான். இப்போ அது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நடக்குதுன்னு வச்சுக்கோ. இடையில பேக்ரவுண்ட்ல அவன் அப்டேட் பண்ணிட்டான். ஒரு சர்வர்ல வந்து நீ கூப்பிடும் போது என்ன ஆகும், எங்கிட்ட வேல்யூ இல்ல நான் போய் எடுத்து வரேன்னு சொல்லி அவன் ஆக்சுவல் வேல்யூ கொண்டு வந்து கொடுத்துருவான், அப்டேட்டட் வேல்யூவை. நீ செகண்ட் டைம் கிளிக் பண்ணும்போது வேற சர்வருக்கு போயிட்டு சர்வர் 2க்கு போகும். சர்வர் 2ல வந்து நான் ஏற்கனவே 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பண்ண கேஷிங் இருக்குது. இவன் வந்து பழைய வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுவான். சோ ரெண்டுமே வந்து இப்போ உனக்கு நம்ம வந்து கொடுக்கறது காமன் சர்வீஸ். ஆக்சுவலா காமன் சர்வீஸ்ல வந்து அது சரியா வராது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அதான் இப்போ என்னன்னா இப்போ இவனும் மெயின்டைன் பண்ணுவான், அவனும் மெயின்டைன் பண்றான். இப்போ பழைய வேல்யூ வந்து ஒரு ஒரு கேஷிங்ல இருக்குன்னா நீ புது ரிக்வெஸ்ட் மேக் பண்ற, அவன் வந்து ஒரு அப்டேட் பண்ணிடுறான். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன்ல அப்டேட் பண்ணிடுறான். ஆமா, செகண்ட் பார்ட்டிஷன்ல ஆல்ரெடி ஒரு வேல்யூ இருக்கு. செகண்ட் கேஷிங்லயும் இது ரெஃபர் பண்ணும்போது பழைய வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த பழைய வேல்யூவை நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணிடும். கரெக்ட். மிஸ் மேட்ச் ஆயிடும். நம்ம கொடுக்கறது காமன் சர்வீஸ். ஆமா, நம்ம சர்வீஸ் என்ன ஆகும், மிஸ் கன்சிஸ்டன்சியே இருக்காது. ஒரு டைம் வந்து பழைய வேல்யூ கொடுக்கும், ஒரு டைம் புது வேல்யூ கொடுக்கும். அதனால அந்த ப்ராப்ளத்தினால தான் நம்ம வந்து காமன் கேஷிங் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த காமன் கேஷிங்க்கு வந்து என்ன பண்ணணும், இன்லைன் கொடுக்க கூடாது. இங்க இன்லைன் கொடுக்காம குளோபல் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டோரை இங்க ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா மற்றதெல்லாம் சேம் சிமிலர். என்ன பண்ணும், இந்த நேமை வந்து நம்ம மாற்றக்கூடாது. ஆக்சுவலா ஆப்ஜெக்ட் ஸ்டோர்ன்ற பார்ட்டிஷன் லெவல்லே விட்டுறணும். நான் இதை அப்படியே விட்டுட்டு இதை சேவ் பண்றோம். நான் வந்து இந்த அப்ளிகேஷன் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணோம்னா
டெலிட் பண்ணா ஆப்ஜெக்ட் ஸ்டோர்ல ஓடிடும். என்ன இப்போ அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டோர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ரெஸ்ட் சர்வீஸா மூலியமா கூட நமக்கு கால் பண்ணலாம். ஸோ என்னோட ரெஸ்ட் சர்வீஸ் மூலியமா நான் இருக்கான்னு முதல்ல பாக்குறேன் அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டோர்ஸ் எல்லாமே. அதுக்கு என்ன பண்ணணும், ரெஸ்ட் சர்வீசஸ் அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டோரை நீ ஆக்சஸ் பண்ணலாம். பாஸ்வேர்ட் தப்பு. இப்போ இன்னொரு டவுட் எனக்கு, இப்போ எடிட் லைன்லன்னா நமக்கு 2 பார்ட்டிஷன் கிரியேட் ஆகுது. ஆமா, ஏன்னா நம்ம டூ ஒர்க்கர்ஸ் வச்சுக்கிறதுனால 2 பார்ட்டிஷன் கிரியேட் ஆகுது. ஆமா. ஸோ ஒவ்வொரு தடவை கால் பண்ணும்போது ஒவ்வொரு கேஷ்லயும் இந்த மாதிரி வேல்யூஸ் ஸ்டோர் ஆகுறதுனால நமக்கு எப்போ புது வேல்யூ வரும் எப்போ பழைய வேல்யூ வரும்னு தெரியாது. கரெக்ட். நம்ம குளோபல் ரெஃபரன்ஸ்ல வச்சு நமக்கு ஒரே ஒரு பார்ட்டிஷன் இருக்குமா? ஆமா. ஓகே, இது ஃபைன். ஒரே பார்ட்டிஷன் வந்து 2 ஒர்க்கரும் ரெஃபர் பண்ணுவாங்க. ஆமா. ஸோ நமக்கு வந்து மிஸ் மேட்சே கிடையாது. யாரை வேணா ரெஃபர் ரெஃபர் பண்ணும்போது அவங்க கிட்ட வேல்யூ இருந்துச்சுன்னா கேஷிங்ல இருந்து எடுத்து கொடுத்துருவான். சப்போஸ் ஆக்சஸ் சர்வீஸ் ஹிட் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பான். ஆமா. என்னோட கொஸ்டின் என்னன்னா, அப்ப ஏன் அவன் எடிட்ல இன்லைன் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி அங்க வச்சிருக்கான்? இப்போ நீ இன் மெமரியில வைக்கணும்னு வச்சுக்கோ, சில டைம் வந்து உன்னோட யூஸ் கேஸை பொறுத்து ஆக்சுவலா நீ இப்போ சப்போஸ் இன்லைன்ல வைக்கணும் கண்ட்ரியோட வேல்யூஸ், ஓகேவா? அது அப்ப யாரும் அப்டேட் பண்ணவே போறது இல்ல. அத நீ ஒவ்வொரு டைம் ஆப்ஜெக்ட் ஸ்டோர்ல ஒரு லிமிடேஷன் இருக்கு. என்னன்னா நீ எவ்வளவு ஒர்க்கர் வேணாலும் வச்சிரு, ஆனா உனக்கு மெயின்டைன் பண்ணக்கூடிய டிபிஎஸ் வந்து 10 அலௌட் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து 10 தான். அதுக்கு மேல போனா அவங்க வந்து ஃப்ரீ சர்வீஸ்ல இருந்து ஸ்டாண்டர்ட் சர்வீஸ்க்கு மாறணும். அதாவது நீ ஒரு செகண்டுக்கு 10 ரிக்வெஸ்ட் தான் பண்ண முடியும் ஆப்ஜெக்ட் ஸ்டோர்ல. அந்த எனி பாயிண்ட் ஆப்ஜெக்ட் ஸ்டோர் இருக்குல்லவா, அதுக்கு வந்து நீ 10 கொஸ்டின்ஸ் தான் கேட்க முடியும். இப்ப நீ 10 ஒர்க்கர் வச்சுக்கேன், 10 ஒர்க்கரும் ஒரு செகண்ட்ல ஒரு ரிக்வெஸ்ட் தான் கேட்க முடியும். 10 ஒர்க்கர் ஒரு ரிக்வெஸ்ட் தான் கேட்க முடியும்ன்றியா? ஆமா, அதுதான் லிமிடேஷன். ஸோ அந்த லிமிடேஷன் ஓவர் கம் பண்றதுக்காக இவங்க இன் மெமரியில வச்சுக்கலாம் இந்த மாதிரி சிலதெல்லாம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த இன் மெமரி வைக்கிறது தான் வந்து பர்சிஸ்டன்ட்டை வச்சுப்பாங்க. பர்சிஸ்டன்ட்டை தூக்கிடுவாங்க அந்த இடத்துல இருந்து, இன்லைன் வச்சுப்பாங்க. அந்த டைம்ல இது எஃபெக்டே இருக்காது. ஒரு நிமிஷம் அதை பாஸ் பண்ணு, வீடியோ ரெக்கார்டிங் கைதா வரும். அவன் சொல்ல முடியாது, அவன் தூங்கிட்டே இருப்பான். பேசிக்கிட்டே இருக்காங்க காட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்ல அந்த பையன் அமைதியா இருக்கானே மணி வந்து ஆக்சுவலா வீரமணி, வெற்றிமணி, பீர்மணி ஒன்னும் பண்ண முடியாது. சரி, இப்ப நம்ம உள்ள போலாம், ஓகேவா? இப்ப என்ன பண்ணிருக்கோம், பண்ணனே மறந்துட்டேன் ஆக்சுவலா. அதான் 2 ஒர்க்கர் வச்சு டெப்ளாய் பண்ணி வச்சு ஒன்னு எடிட் லைன் இருந்து. இப்ப என்ன பண்ணிருக்கோம், நம்ம ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் இதை டெப்ளாய் பண்ணிட்டோமா? இல்ல இது பண்ணல நம்ம இன்னும் இல்ல, என்ன பண்ணல. குளோபல் ரெஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணோம், அதுல வெர்ஷன் வந்தது. ஆமா, இவ்வளவுதான். இதை மட்டும் பண்ணிட்டோம்னா இப்ப நம்ம ஆப்ஜெக்ட் ஸ்டோர்ல இதுக்கு ஆட் பண்ணிட்டோம்னா இந்த நேம்ல ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் ஆகும். இது வந்து குளோபல் இருக்கிற எல்லா விஎம்க்கும், எல்லா ஒர்க்கர் ஆர் விஎம்க்கு. ஸோ நான் இதை வந்து டெப்ளாய் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுறலாம். நான் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று காமிச்சேன் பாத்தீங்களா, இந்த ரெஸ்ட் சர்வீஸ் இருக்குல்ல, நம்ம அப்ளிகேஷனை டெலிட் பண்ணாலும் அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டோர் டெலிட் ஆகாது. சரியா? இப்ப நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா, என்னோட இந்த மாதிரி ஒரு யூஆர்எல் வச்சு எடுக்கலாம் நம்ம ஆப்ஜெக்ட் ஸ்டோர் என்னன்ட்டு. நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த ஆப்ஜெக்ட் ஸ்டோர்ல வெஸ்ட் டு லண்டனுக்கு வந்து இதுதான் என்னோட யூஆர்எல். அதுல என்னோட ஆர்கனைசேஷன் வந்து என்ன ஆர்கனைசேஷன் என்னன்னா, எனிபேன் பிளாட்ஃபார்ம்ல இங்க இருக்கல எம்டி மியூல, இதுதான் ஆர்கனைசேஷன். இந்த ஐடியோட அந்த ஐடி கண்டுபிடிக்கணும். அந்த ஐடியோட இந்த டெவலப்மெண்ட் என்விரான்மெண்டோட ஐடி கண்டுபிடிச்சு அதுல இருக்கிற ஸ்டோர்ஸ் எல்லாம் என்னன்னு போட்டா, இன்னும் அந்த பழைய ஸ்டோர்ஸ் டெலிட் ஆகல. சரியா? சோ இதெல்லாமே இருக்கு இன்னும். சோ அது டைமிங் கொடுத்திருக்கோம் இல்லையா? இல்ல, இந்த ஸ்டோர் டெலிட் ஆகாது, உன் வேல்யூஸ் தான் டெலிட் ஆகும். ஓகே ஓகே, நீ அந்த அப்ளிகேஷனை டெலிட் பண்ணியாச்சு, இருந்தாலும் அது இருக்கு. சரியா? அது அந்த கீ வந்துட்டு அதுலயே இருக்கும்ன்றீங்க. ஐ மீன் கீ மட்டும் டெலிட் ஆயிரும். ஆமா, கீ மட்டும் டெலிட் ஆகலாம். இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். இது எப்ப டெலிட் ஆகும்னு எனக்கு ஐடியா இல்ல. அது நம்ம
ஸோ க்ளவுட் அப் டெப்ளாய்மெண்ட் கொடுக்குறேன். டெலிட் பண்ணிட்டோமா? டெலிட் ஆயிடுச்சு. எங்க பண்ணேன். ஸோ இப்போ டெப்ளாய் பண்றேன். டெப்ளாய் டு க்ளவுட் அப். க்ளோஸ் விண்டோ. ரைட் கிளிக். எனி பாயிண்ட் வீடியோ. ஒன்ஸ் அகைன் அந்த குளோபல் ரெஃபரன்ஸ் எப்படி ஆட் பண்ணனும்ன்றது சொல்லு. அப்படியே இது அப்படி டெப்ளாய் போட்டு விட்டுருவோம். டெப்ளாய் போட்டேன். இது மினிமைஸ் பண்ணி ரிப்ளை பண்ணி உத்தர் 1 ஓகே. ஒண்ணே போதும். இந்த ஆபிட்ஸ் ரெண்டுமே டெலிட் பண்ணிடுறேன். கேச்சிங் ஸ்டோரேஜ் ஸ்ட்ராட்டஜி மட்டும் இருக்கும். டிஃபால்ட்டா வந்து ஒண்ணுமே இருக்காது, நன்னு இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணது வந்து எடிட் இன் லைன்ல பண்ணோம். எடிட் இன் லைன்ல பண்ண என்ன ஆகுது, ஒவ்வொரு ஒர்க்கருக்கும் வந்து ஒவ்வொரு பார்ட்டிஷன் கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ வந்து குளோபல் கான்ஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ் போட்டுவிட்டேன். அதுல வந்து குளோபல் ரெஃபரன்ஸ் ஆட் பண்றோம். இது ஆக்சுவலா அகைன் ஆப்ஜெக்ட் ஸ்டோர் தான், சேம் செட்டிங்ஸ் தான். ஆனா இது என்னன்னா, இந்த ஆப்ஜெக்ட் ஸ்டோரோட நேம் வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டோர்னு போகும். அதுதான் பார்ட்டிஷன் நேம். ஆக்சுவலா நம்ம இதை மட்டும் வச்சு இதை டெப்ளாய் பண்ணிருக்கோம். ஸோ டெப்ளாய் ஆகட்டும். இப்போ இன்னொன்று எடிட்டிங் லைன் குளோபல் ரெஃபரன்ஸ் வைக்கும்போது கான்ஃபிகரேஷன் எக்ஸ்எம்எல்ல என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்குன்னு பாத்தியா? இங்கயா இது ஒண்ணுமே சேஞ்ச் ஆகாது. நம்ம அங்க ரெப்ரசன்டேஷன் தானே, விஷுவல் ரெப்ரசன்டேஷன் தானே. விஷுவல் ரெப்ரசன்டேஷன் தான் அது. எந்த மாதிரி வருது? குளோபல் ரெஃபரன்ஸ் ஏதாவது அப்டேட் ஆகும். ஓகே, இப்போதான் புரியுது. ஒரு நிமிஷம் பார்க்கலாம். இது வந்து நான் இன்லைன் கொடுத்துறேன் முதல்ல. சரியா? ஓகே, இன்லைனு 40 கொடுக்குறேன். அண்ட் போய் 40 கண்டு அவ்வளோதான். இப்போ எங்க இருக்கு? ஓ, இது வேற. 40 ஆயிடுச்சா? பிரைவேட் ஆப்ஜெக்ட் ஸ்டோர் இது மட்டும் தான் இருக்கு. இதுல பார்த்தோம்னா கீ ஜெனரேஷன் அது மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. சரியா? இப்ப நான் போயிட்டு குளோபல் ரெஃபரன்ஸ் பண்றேன். சரிங்க, ராமச்சந்திரன் கால் பண்றானா யாருன்னு தெரியல. ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணோம், கேஷிங் ஸ்ட்ராட்டஜி சாரி குளோபல் கொடுத்தேன்னா ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பர்சிஸ்டன்ட் 30. ஆப்ஜெக்ட் ஸ்டோர் 1 ஊத்துறியா நேம்? 1 வேண்டாம், இதையும் டெலிட் பண்ணிட்டு அப்புறமா கொடுக்குறேன். ஆப்ஜெக்ட் ஸ்டோர் 30 seconds. எங்க இருக்கு 30 seconds? கீ ஜெனரேஷன் இதுல வந்து டைம் டு லிவ் அங்க என்ட்ரி டைம் டு லிவ்னு சொல்றேன். லைன் நம்பர் 19. இதுல ஒன்றும் பெருசா சேஞ்ச் இல்ல. இது மட்டும் தானே ஆப்ஜெக்ட் ஸ்டோர் இருந்துச்சு, அவ்வளவுதானே இருந்துச்சு. அதுதான் இன்னும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. அதை கம்பேர் பண்ணி பாருன்ற தனித்தனியா போட்டு. ஸோ அங்கே ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? இந்த இதை டெலிட் பண்ணிடுவேன். இப்போ பண்ணது வந்து இது இப்போ இன்லைன்ல 30. என்ட்ரி டைம் டு லீவ் வந்து 14 கொடுக்கும். ஒரு அடையாளம் தெரியும். கரெக்ட். டாக்குமெண்ட் நேம்ன்றது தனியா போகுதுடா, அவ்வளவுதான். அதுதான் அது வந்து இங்க இதுல வந்து 14 மட்டும் இருந்துச்சா. இதுக்கு முன்னாடி டாக் நேம் வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டோர், இது வந்து பிரைவேட் ஆப்ஜெக்ட் ஸ்டோர்னு போயிடுது. அதான் மேட்ரு. சோ பிரைவேட் தனியா போகுது. ஒரு நிமிஷம், இதுல போயிட்டு பிரைவேட் ஆப்ஜெக்ட் ஸ்டோர் வேற என்ன இருக்கு வருமா இன்டெலிஜென்ஸ்ல? ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பிரைவேட் ஆப்ஜெக்ட் ஸ்டோர் அது மட்டும் தான் இருக்கு.
வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லைல்ல. இதுல இது வந்து பிரைவேட் ஆப்ஜெக்ட் ஸ்டோர்னு வருது, இது வந்து நார்மல் ஆப்ஜெக்ட் ஸ்டோர்னு வருது. பிரைவேட்னா இன் மெமரி, அது பிரைவேட்டா வச்சுக்கிறது நோடுக்கு. அப்படிதான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். இது நோடுக்குன்னா ஒவ்வொரு பார்ட்டிஷன், அதாவது ஒரு ஒர்க் இருக்கும், ஒவ்வொரு ஒர்க்கருக்கும். ம். இப்போ நான் போயிட்டு இந்த இது கிளிக் பண்ணி பார்க்கறேன். நம்ம இப்போ சக்சஸ்ஃபுல்லா அதை நம்ம டேட்டா கான்ஃபிகரேஷன் ஃபைல்லேயே நம்ம மாற்ற முடியாதா? எடிட் பண்ணிக்கலாம்ல வேணும்னா? எடிட் பண்ணாலும் நீ ரீட் அப்ளை பண்ணணும்ல. எடிட் பண்ணா ரீட் அப்ளை பண்ணணும். சேம் தானே, நீ இப்போ இங்க பண்றது அங்க பண்றது ஒண்ணு தான். இப்படி இருந்தாலும் அது கோட் சேஞ்ச் தான். கோட் சேஞ்ச் தான். ஸோ இப்போ நான் உள்ள போறேன். இந்த அப்ளிகேஷன் வந்து இப்போதான் வந்து நம்ம ப்ராசஸிங் சர்வரும் அந்த இந்த சர்வர் எது கொடுத்தோன்றது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இது கேட்டு இங்கே தான். ஸோ செக் 1. இப்போ நம்மளோட ஆப்ஜெக்ட் ஸ்டோரை போய் பார்த்துட்டு வந்துருவோம். இப்போ ஆப்ஜெக்ட் ஸ்டோர்ல வந்து ஆக்சுவல் பர்பஸ் என்ன? அப்போ எடிட்டிங் லைனுக்கும் குளோபல் ரெஃபரன்ஸ்க்கும் இந்த இது ஜெனரலா நாட் பர்பஸ். இது மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. சரியா? மற்றபடிக்கு நார்மல் காம்பனன்ட்ல எடிட்டிங் லைனாலும் சேம் தான். குளோபல்னா நீ வந்து அக்ராஸ் கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணிக்குவ, குளோபலா வச்சுக்கலாம். அதையே இப்போ ஒரு இப்போ இன்லைன்ல HTTP ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கும் நீ ஒரு குளோபல் வச்சுக்கிறதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, நீ HTTP ரெக்வஸ்ட் வந்து அக்ராஸ் மல்டிபிள் காம்பனன்ட்டுக்குள்ள ரெஃபர் பண்ணிக்குவேன். ஆனா இங்க வந்து அந்த இதே கிடையாது. இருந்தாலும் அதுக்கு குளோபல் பண்ணணும். இது மட்டும் கொஞ்சம் ட்ரிக்கி. இப்போ பாத்தீங்கன்னா நம்மகிட்ட எந்த அப்ளிகேஷன்லயும் ஆப்ஜெக்ட் ஸ்டோர்ல எதுவும் கிரியேட் ஆகல. இப்போ நான் போயிட்டு ஒர்க்கர் பண்ணா ஒரே ஒரு ஒர்க்கர். இப்போ வா, இது எத்தனை ஒர்க்கர் போட்டுருக்கோம்? 2 ஒர்க்கர் போடலையா? ஒண்ணுதான் போட்டுருக்கோம். ஓ தென் இப்படியே பண்ணிக்கலாம். நம்ம 3 ஒர்க்கர் போடலாம். ஓகே. மணி கேக்குதா உனக்கு? கேக்குதுங்கண்ணா. ஓகே ஓகே சரி. இப்போ 3 ஒர்க்கர் போட்டிருக்கோம். 3 ஒர்க்கர்ல வந்து ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம போய் 3 ஒர்க்கர் முதல்ல இருக்கான்னு பார்த்துக்குவோம். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நான் 1 கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் போய் பார்க்கலாம். ஆக்சுவலா ஸோ 137 ஒரு இதுதான். 137 தான் கேஷிங் சர்வர் ரிசீவ் பண்ணிருக்கு. ப்ராசஸிங் சர்வர் வந்து 137. நான் இப்போ குயிக்கா போயிட்டு சாம்பிள் போனேன்னு வச்சுக்கோங்களேன். சாம்பிள்ல போனா ஆப்ஜெக்ட் ஸ்டோர் போயிட்டு இங்க பார்த்தா ஆப்ஜெக்ட் ஸ்டோர் ஒன்று கிரியேட் ஆயிருக்கா. இங்க வந்து 1 வேல்யூ இருக்கு. சரியா? இப்போ நான் அடுத்தது போயிட்டு மறுபடியும் 1 கொடுக்குறேன். இப்போ வந்து அகைன் சேம் சர்வர் தான் ப்ராசஸிங் பண்ணிருக்கு. இது மாறலன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? நான் மறுபடியும் ரீடப்ளை பண்றேன் சர்வரோட. சரியா? ஓகே ஓகே. இது சரியா ஒர்க் ஆகல. Depend platform deploy cloud up. ஸோ எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் நம்ம இப்போ ரீடிப்ளை பண்ற மாதிரி தான் இருக்குல்ல. ஒர்க்கை சேஞ்ச் பண்ணா அப்படியே ஒர்க் ஆகல ஆப்ஜெக்ட் ஸ்டோர் மட்டும் ப்ராப்ளம் இருக்கு போல. ஓகே. இதெல்லாம் நம்ம ஸ்கேலிங் மாதிரி பண்ணோம்னா ஜஸ்ட் ஒர்க்கர் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணா போதும். ஆமா. இது ஒர்க் ஆகணும் ஆக்சுவலா. ஆட்டோ ஸ்கேலிங், இது ஆட்டோ ஸ்கேலிங் கூட கிடையாது. ஆகுது ஆக்சுவலா. இப்போ பாத்தீங்கன்னா இது 1-2 இருக்கா. கேச்சிங் சர்வர் வந்து 137. இப்போ நான் போயிட்டு இந்த சர்வர் இவனையோட ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பார்த்தேன்னா ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஒன்று தான் இருக்கு. இப்போ நான் அடுத்த கொஸ்டின் அடுத்தது கேட்குறேன். 2 வந்து இப்போ ப்ராசஸிங் சர்வர் வந்து 12, கேச்சிங் சர்வர் 12. 137 சர்வர் வந்து இப்போ ப்ராசஸிங் சர்வர். ஆனால் கேச்சிங் சர்வர் வந்து 12. இதுதான் வித்தியாசம். ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டோர் மட்டும் தான் பார்ட்டிஷன் மட்டும் தான் கிரியேட் ஆயிருக்கும். 1-2. ஓகேவா?
ஸோ எவ்ரி டைம் நம்ம இதை கூப்பிடும்போது அந்த கீஸ்லாம் எவ்வளவு நேரம் இருக்கும்? டைம் பீரியட் இருக்கா கீஸ்க்கு? 1 2 கீஸ்க்கு வந்து அதான் எந்த 1 2 இதுவா கீஸ்க்கு தான் டைம் வச்சிருக்கோம் நம்ம 30 செகண்ட்ஸ்ன்ட்டு. அது ரெஃப்ரெஷ் ஆகுமான்னு பார்க்கலாம். ஸோ 30 செகண்ட்ஸ் நான் அந்த 1ன்ற வேல்யூவே அனுப்புறேன்னா கீ வந்து இருக்குமா? எனக்கு தெரியல இங்க ரிவர்ஸ் ஆகுமான்னு தெரியல. ஆனா அது எக்ஸ்பைரி ஆயிடும் அந்த வேல்யூ அங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க கேட்கும்போது ப்ரோக்ராமேட்டிக்ல கேட்கும்போது அது வேல்யூடா இருக்காது. அது கரெக்ட். அங்க கேட்கல நான். இந்த ஆப்ஜெக்ட் ஸ்டோர்ல தான் இங்க கிரியேட் ஆகல. ஆப்ஜெக்ட் ஸ்டோர்ல நான் பார்த்தது இல்ல. இப்போ மல்டிபிள் ரிக்வெஸ்ட் வரும்போது இப்போ நம்ம சாம்பிள் பார்க்குறோம், பரவாயில்ல. மல்டிபிள் ரிக்வெஸ்ட் அது எத்தனை கீ கிரியேட் ஆகுது அதெல்லாம் அப்படியே இருக்குமா? அந்த மாதிரி எனக்கு டவுட் வேணும். இதுக்கு அந்த லிமிடேஷன் படிச்சா தெரியும். இப்போ இதுல வந்து மேக்ஸிமம் வந்து 10 MB தான் நீ போட முடியும். என்ன நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் போட்டுக்கலாம். 1 lakh 2 lakhs 3 lakhs இது வேணாலும் போட்டுக்கலாம். எவ்வளவு நேரம் இருக்குன்றது டைம் டு ரெண்டு இருக்கு ஆக்சுவலா. டைம் டு லிவ்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, டைம் டு எக்ஸ்பயர்னு ஒன்று இருக்கு, எக்ஸ்பிரேஷன் டைம். ஸோ அது ரெண்டுலயும் ஒரு டிபிக்கல் ஒரு ட்ரிக்கி கான்ஃபிகரேஷன் இருக்கு. உன்னோட டைம் டு லிவோட உன்னோட எக்ஸ்பிரேஷன் டைம் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா ஃபார் எவர் உன்னோட ஆப்ஜெக்ட் ஸ்டோர்ல இருக்குமா. ஆனா ஒரு என்ட்ரி வந்து மேக்ஸிமம் 30 டேஸா வச்சு 30 days + 30 days வச்சுக்கும் டிஃபால்ட்டா. நீ எக்ஸ்பைரி கொடுக்கலன்னா 30 days உன்னோட ஆப்ஜெக்ட் வந்து இங்க லீவ் பண்ணும். ஓகே. ஆனா அது எல்லாமே சப்ஜெக்ட் டு சேஞ்சிங் தான். நீ அதை எப்பப்போ ரெஃபர் பண்ணிக்கணும். கான்செப்ட் அது கிடையாது. ஓகே ஓகே. கான்செப்ட் அது ஓகே. அது ஃபைன். நான் என்ன கேட்டேன், இப்போ இங்க கிரியேட் ஆகுது இல்ல, கீஸ் கிரியேட் ஆகுது இல்ல, நம்ம வேல்யூ இருக்காது. அதுக்கு நம்ம டைம் கொடுத்துருக்கோம் 30 செகண்ட்ஸ்னு. ஆமா. ஸோ அதோட டேட்டா அங்க இருக்காது. ஆனா நான் என்ன கேட்டேன்னா அந்த கீஸ் கிரியேட் ஆகுது, அதுக்கும் ஏதோ டைம் பீரியட் இருக்கா இல்ல டெலிட் ஆகுமான்னு கேக்குறேன். ஓகே. இப்ப பார்த்தேன்னா நான் ரெஸ்ட்ஃபுல் சர்வீஸ்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன் இல்லையா. இப்போ வந்து நம்மளோட இதுவும் தெரியணும். இங்க மியூல் என்ன ஆப்ஜெக்ட் ஸ்டோர் ஆக்சுவலா வெர்ஷன் 1 இப்போ எனக்கு எதுன்னு தெரியலையே. மியூல் டெக்ஸ்டிங் ப்ராக்ஸி ஒன்று, இது எப்போ நான் கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் ஸ்டோரு. சாம்பிள் கேஷிங் 1 இது வந்து இப்போது. ஸோ அது மட்டும்தான் நமக்கு தேவைன்னு நினைக்கிறேன். ஆமா, மற்றெல்லாம் மை ப்ராக்ஸி இதெல்லாம் வேற பேட்ச் ப்ராசஸ் என்ன ரெஃபர் பண்றீ பண்ணி. இது வந்து என்னோட ரெஸ்ட் சர்வீஸ் மூலமா இதுதான் என்னோட ஸ்டோர் ஆப்ஜெக்ட் ஸ்டோர்ஸ். இந்த ஸ்டோர்ஸ்க்குள்ளார என்னோட வேல்யூஸ் நான் பார்க்க முடியும். இதுதான் என்னோட ஸ்டோர்ஸ்னா. ஓகே ஓகே. இதுக்குள்ளார நான் எப்படி கீஸை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இதை நீங்க எங்க செக் பண்ணலாம்னா ஆப்ஜெக்ட் ஸ்டோரை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கதான் இருக்கும். ஸோ இந்த காம்பனண்ட் எல்லாமே ஆப்ஜெக்ட் ஸ்டோர் யூஸ் பண்ணும். பேட்ச் ப்ராசஸ் பின்னாடி வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டோர் யூஸ் பண்ணும். அக்ரிகேட்டர் காம்பனண்ட் யூஸ் பண்ணும். டிஸ்ட்ரிபியூட்டட் கேஷ் வந்து யூஸ் பண்ணும். கேஷிங் காம்பனண்ட் அன்டில் சக்சஸ்ஃபுல் யூஸ் பண்ணும். ஸோ இதெல்லாமே இந்த இதில் இருக்கிற பாலிசிஸ் எல்லாமே மியூல் காம்பனன்ட்ஸ், யூசர் டிஃபைன் காம்பனன்ட்ஸ் எல்லாமே ரேட் லிமிட்டிங் நம்ம பாலிசி மூலியமா கிரியேட் பண்றது எல்லாமே யூஸ் பண்ணும். நீ இப்போ வந்து டைம் டு லீவ் அப்டேட் பண்ணலன்னா இது வந்து 30 daysக்கு வேலிடா இருக்கும். நீ அதை அப்டேட் பண்ணேன்னா இட் இஸ் எக்ஸ்டெண்டட் டு அனதர் 30 daysக்காமா. அதாவது கரண்ட் எக்ஸ்பைரேஷன் டேட்டோட அந்த ஸ்டோர் வந்து டெலீட் ஆகாது ஆக்சுவலா. ஓகே. அப்புறம் 10 MB சொன்னேன் இல்லையா, அந்த சைஸ் வந்து நீ எப்படி கால்குலேட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஜேசன் சைஸ் வந்து பேஸ் 64 மாற்றி இது சேவ் பண்ணும். ஸோ நார்மல் ஜேசன் சைஸை வச்சு நம்ம 10 MB மூவ் பண்ணக்கூடாது. இது பேஸ் 64 மாற்றும் போது அதனோட சைஸ் என்னன்னு பார்த்து பண்ணணும். ஸோ ரெஸ்ட் ஏபி எங்கன்னா இங்கதான் ரெஸ்ட் ஏபி இருக்கு. ரெக்கார்டிங் பாஸ் பண்ண வேற ஏதாவது இருக்கா? நம்ம ரெக்கார்டிங் பாஸ் பண்ணல.
வேற ஏதாவது இருக்கா டிஸ்கஷனுக்கு? ஆமா இருக்கு நான் சொல்றேன். இப்போ நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன்ல வந்து இது வந்து ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள நடக்குது சரியா? நம்ம பண்ணது வந்து ஒரே அப்ளிகேஷன். இதே ரெண்டு அப்ளிகேஷன் வந்து ஒரே ஆப் ஸ்டோர் பண்ணணும்னா யூசிங் கனெக்டர் வந்து அது முடியாது ஆக்சுவலா. அதுக்கு தான் வந்து ரெஸ்ட் ஏபிஐ வேணும். சரியா? இது மாதிரி எனக்கு வேல்யூஸ் வரணும்னா நான் என்ன பண்ணணும்? என்விரான்மெண்ட் ஐடி கீ ஸ்டோர்ஸ்னு கொடுத்தா அப்படி எனக்கு வரலையே. இது மாதிரி வருது, வேல்யூஸ் வரல. வேல்யூஸ் எடுக்க முடியாது போல. லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஸ்டோர்ஸ் எடுத்துருச்சு. நம்ம ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன் இதெல்லாம். அது இல்லாம என்ன பண்ணும்? கெட் வேல்யூஸ் கெட் கண்டென்ட்ஸ் இருக்கு. கெட்னா கீஸ் கெட் கீஸ் இருக்கு பாருங்க. இருக்கு. அப்படின்னா நம்ம எடுக்க முடியும்ல. ஸ்டோர்ஸ் கீழே போட்டு நான் கீஸ்னு கொடுத்தா வர மாட்டேங்குதானா? கீஸ் என்ன மெத்தட் யூஸ் பண்ணிருந்தாங்க? கெட் தான் யூஸ் பண்ணீங்க? கெட் தான் யூஸ் பண்ணேன். நான் ஸ்டோர் வரைக்கும் ரீச் ஆயிட்டேன். ஸ்டோர் கீழே ஸ்லாஷ் ஸ்டோர்னு கொடுக்கணுமா? இல்ல, கீஸ் வேல்யூஸ் பார்ட்டிஷன்ஸ் கொடுத்து பார்க்கவா? கரெக்ட். அதுல வந்து இதாண்டா கீ வேல்யூஸ் ஒன்று. ஸோ இதுக்கப்புறம் நான் கீஸ் கொடுத்தா வேல்யூஸ் வருமா? வரலையா? கீ ஐடியா ஆப்ஜெக்ட் ஸ்டோர் கொடுத்துட்டேன். கீ ஐடின்னு கொடுக்கணுமா? கீ வேல்யூஸ் அதுக்குள்ள கீ ஐடியா இல்ல எப்படி? நம்ம வேல்யூஸ் வாங்க முடியுமா தெரியல எனக்கு. கெட் கீஸ் எடுக்கலாம். நம்ம கீஸ் வாங்கிட்டோம். கெட் ஐட்டம்னு ஒன்று இருக்கு. கெட் ஐட்டம்ஸ் கூட ஒன்று இருக்கு ஆக்சுவலா. கீஸ்ல தான் ஐட்டம் அது. கீஸ்ல இதுதான் கீஸ். மொத்த கீஸ் வந்துருச்சு நமக்கு. ஆமா. இப்போ நான் கீஸ்னு கொடுக்கவா? ஆமா. கீஸ்னால கரெக்ட் வந்துருச்சு. ஓ, இது வந்து ஆக்சுவலா பைனரி வேல்யூ. இதை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் காம்பனண்ட்டை வச்சு அதெல்லாம் ஒர்த் டூயிங்கான்னு தெரியல. நான் இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்டோர் வேல்யூஸ் இதை வந்து எனி பாயிண்ட்ல போட்டுக்கலாம். ஓகே, நைஸ். ஸோ எப்போ இது யூஸ்ஃபுல்னு சொல்லிட்டேன். எப்போ வந்து நம்ம ரெண்டு அப்ளிகேஷன் வந்து ஒரே ஆப்ஜெக்ட் ஸ்டோர் வந்து நம்ம இது பண்ணணுமோ அது கனெக்டர் மூலியமா முடியாது. அதுக்கு வந்து நம்ம ஆப்ஜெக்ட் ஸ்டோருக்கு ரெஸ்ட் கனெக்ஷன் தான் எழுதிக்கணும். ரெஸ்ட் ஏபிஐ கால் தான் பண்ணிக்கணும். ஓகே, இன்னொரு சொல்லு. ரெண்டு ரிக்வெஸ்ட் வந்துச்சுன்னா யூஸ் பண்ண முடியாதுன்றியா? இப்போ ரெண்டு அப்ளிகேஷன் இருக்கு சரியா? ஒன்னு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுது, நீ ஒன்னுல வந்து எடுத்துக்கிற. சப்ஸ்கிரைப் பண்ண அப்ளிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுது. ஒன்னு பப்ளிஷ் பண்ணுது, ஒன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுது சரியா? ஆப்ஜெக்ட் ஸ்டோர்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் ஒருத்தன் வந்து. அதாவது ஒரு வேல்யூ எடுத்து கேஷிங் போட்டு டேட்டாபேஸ்ல இருந்து எடுத்து கேஷிங் போட்டாச்சு. அதை இன்னொரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுது. ஒரே அப்ளிகேஷன்ஸ்குள்ளார எல்லாமே பாசிபிள். நம்ம பார்த்துட்டு கனெக்டர் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். இதுவே வேற அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. இப்போ ஆப்ஜெக்ட் ஸ்டோர்லயே இது வந்து கேஷிங் காம்போனன்ட் ஆப்ஜெக்ட் ஸ்டோர் யூஸ் பண்றது தான் நம்ம பார்த்தோம் இப்போ இது வரைக்கும். கரெக்ட். ஆனா நம்மளே எக்ஸ்பிளிசிட்டா கேஷிங் பண்ணலாம். நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டோர்ல போட்டு வைக்கிறோம் த்ரூ கேஷிங். ஆமா, கரெக்டா நான் சொல்றது? தேர்ட் பார்ட்டி அதர் அப்ளிகேஷன்ஸ் அதர் ஏபிஐ வந்து அதை யூஸ் பண்ணிக்கணும் அந்த டேட்டாவை. ஆமா. அப்போ வந்து ரெஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணுன்ற. ஆமா, இப்போ வந்து நான் ஆப்ஜெக்ட் ஸ்டோர் இப்போ யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்றேன். ஒரு அப்ளிகேஷன்ல ஸ்டோர் பண்ணிட்டு இன்னொரு இங்கேயே நான் ட்ரை பண்ணலாம். இங்கே ஒர்க் ஆகும். ஆனா இந்த அப்ளிகேஷன்ல ஸ்டோர் பண்ணிட்டு வேற அப்ளிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் மியூல் அந்த கனெக்டர்ல போயிட்டு நான் ஆக்சஸ் பண்ணா அது ஆகாது. ஏன்னா ஸ்டோர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டோர்ஸோட வேல்யூஸ் எல்லாமே அப்ளிகேஷனை பொறுத்து தான் இருக்கும். இப்போ நான் ஒரு ஸ்டோர்ஸ் மட்டும் காமிக்கிறேன். இங்க பாருங்க, ஆப் சாம்பிள் அப்ளிகேஷன் கேஷிங் 1 இப்படிதான் ஸ்டோர் இருக்கும். ஸோ நான் வேற வேற ஸ்டோர்ல போய் பண்ண முடியாது ஆக்சுவலா. ஓகேவா? வேற ஏதாவது கொஸ்டின்?
இன்னொன்னு, நீங்க ஐடி ஸ்டோர் பண்ணிட்டு அந்த ஐடி வந்து 30 செகண்ட்ஸ்க்கு வந்து வேலிடா இருக்கும், கரெக்ட்டுங்களா? அந்த ஸ்டோர்ல. ஆமா. அந்த 30 செகண்ட்ஸ்க்குள்ள அந்த ஐடி ஒன்னோட வேல்யூஸ் வந்து அப்டேட் ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னா, பழைய புது ஐடி எடுக்கிறதுக்கு எடுக்க முடியாது. நீ அப்படி எடுக்க முடியாது. நீ அது எக்ஸ்பைரி ஆனாதான் போய் எடுக்க முடியும். இந்த டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் வந்து 30 செகண்டுக்குள்ள வந்து பழைய வேல்யூல வந்து புது வேல்யூ அப்டேட் பண்றாங்க. அப்போ வந்து பேக்ரவுண்ட் நீ இப்ப இந்த சர்வீஸ் கூப்பிடுற, அந்த சர்வீஸ் வந்து வேற வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். ஆனா அந்த 5 நிமிஷத்துக்கு நம்ம சர்வீஸே கூப்பிட மாட்டோம். நமக்கு தெரிய வாய்ப்பே இல்லை அது. சரியா? 30 செகண்டுக்கு நம்ம இந்த கேஷிங் தான் கொடுக்கும். அது வந்து நீ டிசைன் பண்ணும்போது பாத்துக்கணும். இப்போ சப்போஸ் கிரிட்டிக்கல் ஷேர் வைக்கிற கம்பெனிக்கு போய் நீ எவி கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோ. அந்த டைம்ல கேஷிங் போட்டு 5 நிமிஷம் கொடுத்துடக்கூடாது. 5 நிமிஷத்துல என்னென்னமோ மாறிடும். நம்ம 5 நிமிஷம் என்ன ஆகும்? அந்த கேஷிங் தேவையில்லை நமக்கு. அந்த இடத்துல கேஷிங் தேவையில்லை. அந்த இடத்துல மோர் ரியல் டைம் வேணும் அப்படிங்கறதான். ரியல் டைம். அந்த இடத்துல கேஷிங் யூஸ் பண்ணலாம். இப்போ ப்ராடக்ட்ஸ் இந்த ஃபிளிப்கார்ட் அந்த மாதிரி இருக்குல்ல, பார்ட்ஸ்க்கு ரொம்ப நேரத்துக்கு அப்டேட் பண்ணாம ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். ஆனா ப்ராடக்ட் டிஸ்கவுண்ட்ஸ் அது கூட எடுக்கலாம். ஆனா அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா மாறி அது எஃபெக்ட் ஆகணும் அப்படிங்கிறது கொடுக்க கூடாது. நம்ம எடுக்க கூடாது. கேஷிங் யூஸ் பண்ணக்கூடாது. ஆமா, இது வந்து ரெஸ்பான்ஸ் கேஷிங். சரியா? இது வந்து ரெஸ்பான்ஸ் கேஷிங். அந்த டிரான்சாக்ஷனுக்குலாம் யூஸ் பண்ண மாட்டோம் கேஷிங். ஆமா, யூஸ் பண்ண மாட்டோம். எங்கெல்லாம் ஃப்ரீக்வெண்டா அப்டேட் ஆகாதோ அதெல்லாம் தேவையில்லாம சர்வர் ரீட் பண்ணது அவசியம் கிடையாது. அந்த மாதிரிலாம் கேஷிங் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் இதை ரிப்பீட் பண்ணாங்க, அந்த இடத்துல கேஷிங் யூஸ் பண்ணுவோம். வேற क्वेश्चंस? क्वेश्चंस இல்லப்பா. ஹரி